காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஒரு ஏலக்காய் நம்ம தினந்தோறும் சாப்பிட்டு வரும்போது நம்ம கையில் தனவரவு உண்டாகிறத நம்ம தாராளமாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறை நம்ம வீடு கழுவிடுவோம். கழுவிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஏலக்காய் பொடியை தூவி விட்டு கழுவிட்டோம்னா நல்லா மங்களகரமாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் தனவரவு உண்டாகிறத கண் கூட நேராக பார்க்கலாம். அப்புறம் வாரம் ஒரு முறை கல்லுப்பு தண்ணியில் போட்டு பாதை ரெண்டையும் கல்லுப்பால் கழுவிட்டு வரும்போது மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வாரம் ஒரு முறை 6 to 7, மதியானம் 1 to 2, நைட்டு 8 to 9 சுக்கிர உரையில் நம்ம வீட்டில் கல்லுப்பு வாங்கி வைக்கிறதும், வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்குவதும், மீண்டும் மீண்டும் அந்த பொருளை வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு வரும். நம்ம வீட்டில் எல்லா செல்வ வளமும் நிறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் கண் திஷ்டி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை, இப்போ இந்த மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஒரு தர்பைப்புல் வாங்கி பூஜை அறையில் வச்சிங்கன்னா அடுத்த மாதம் அந்த தர்பப்புல்லை எடுத்து ஆற்றுல விட்டுட்டு அதே தர்பப்புல்லை ஒன்றை வாங்கி வீட்டில் வச்சுட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற கண் திஷ்டி அகலும்னு இது அனுபவ ரீதியான உண்மை.